புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் சர்வ அமாவாசை தினத்தில் ஹனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படும் நிலையில் நாமக்கல்லில் உள்ள 18 அடி உயர ஆஞ்சநேயர் 1,08,000 வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக ஆளுநர் RN ரவி தமது மனைவியுடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். அறநிலையத்துறை சார்பாக நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் பஜனை பாடியும் வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடமாலை, வெண்ணெய் காப்பு ஆகியவற்றை ஆஞ்சநேயருக்கு சாத்தி சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அஞ்சலி வரத விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு 1000 லிட்டர் பால் மற்றும் 16 வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 100 கிலோ துளசி, ரோஜா, கனகாமரம், செண்டுமல்லி உள்ளிட்ட மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அனுமனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடலூரில் வீர ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல கடலூர் செம்மண்டலம் பகுதியில் உள்ள 26 அடி உயர சாந்த ஆஞ்சநேயருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு 2016 வடைமாலை, துளசி மாலை, வெற்றிலை மாலை உள்ளிட்டவை சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அனுமன் ஜெயந்தியை ஒட்டி கோவை துடியலூர் அடுத்துள்ள விஸ்வநாதபுரம் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோவில் அயோத்தி ராமர் கோவில் போல் அலங்காரம் செய்யப்பட்டும் கோவில் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ ராமபிரான் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போன்று அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, 1008 வடைமாலை சாத்தப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இதேபோல் கோவை தொப்பம்பட்டி அடுத்துள்ள ஜெங்கமநாயக்கன் பாளையம் நவாம்ச அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூப ராஜமாதவி அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தைப்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற சீதாராம ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முந்திரி, திராட்சை, பாதம் உள்ளிட்ட உலர் பழங்கள் மற்றும் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ஆஞ்சநேயரை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதேபோல் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டையில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தேனியில் உள்ள ஸ்ரீமத் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை தரிசித்து சென்றனர். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி ஆலய வளாகம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு விழுப்புரம் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.